எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டே டபுள் டமாக்கா ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் மேட்ச் நம்பர் 12 குஜராத்தும் சன்ரைசரும் விளையாடுறாங்க. அந்த மேட்சுக்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் நடக்குது. இங்கே தான் சிஎஸ்கே வெர்ஸ் குஜராத். நம்ம சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ஃபைனல் மேட்ச்சில் கப் அடித்த டீம். இது எப்போ நடக்குதுன்னா 3:30 மணிக்கு மதியானம் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுக்கான கேப்டன் சுப்மன் கில் அண்ட் பேட் கமின்ஸ் ஃபார் சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்சுக்கான ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கான பிச் ரிப்போர்ட்: ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 137, பேலன்ஸ்டு பிச் போத் பேட் அண்ட் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிச் ரிப்போர்ட் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மதியானம் விளையாடுறதுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே ஈவினிங் பிச்னா நைட்டு 7:30 மேட்ச்னா சேசிங் கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்னா டே மேட்ச்னா சேசிங் கொஞ்சம் டஃபாகவே இருக்கும். வெனியோடைய T20 ஸ்டாட்ஸ் பார்ப்போம். டோட்டலாக 35 மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 17 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 17 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட்டும் பேட் செகண்டும் ஈக்குவலாகவே இருக்குது. ஓவரால் 35 மேட்சஸில் 1 மேட்சஸ் நோ ரிசல்ட்ஸ். இதுக்கான ஆவரேஜ் ஸ்கோர் 150 to 170 அண்ட் ஹையஸ்ட் டோட்டல் 234 அந்த லோயஸ்ட் டோட்டல் 66 ரன்ஸ் இந்த வென்யூவில் இது வரைக்கும் பதிவாகியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். இந்த T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு 150க்குள்ளே 8 தடவை விளையாடிருக்காங்க. 150 ரன்ஸ்க்குள்ளே 8 தடவை மேட்ச் முடிஞ்சிருக்கு. அப்போது எந்த மாதிரியான பிச்சுன்னு பாருங்கள். 150 to 169 9 தடவையும், 170 to 189 9 தடவையும், அதுக்கப்புறம் அபவ் 90 190 9 தடவையும் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஆவரேஜாக 150 to 170 அப்படிங்கிறது தான் இங்கே பதிவாயிருக்கு இந்த T20 இந்த வென்யூவில் ஸ்கோரிங் பேட்டர்ன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யார் இந்த வென்யூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக பார்ப்போம். இதில் குஜராத் ஃபர்ஸ்ட் 168 for 6 168 ரன் 6 விக்கெட் போயிருக்கு. அதே மாதிரி மும்பை விளையாடிருக்காங்க 162 ரன் 9 விக்கெட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். அப்போது ஸ்பின்னு எடுபடலை அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம். அப்போது இந்த டீம் மேக் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸை நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும், எடுக்கலாமா வேணாமான்னு. இன்னும் ஒரு 2 மேட்சஸ் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா, ஃபாஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக பாருங்கள், 214 for 420 overs அண்ட் சென்னை 171 for 520 overs. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும் நடந்திருக்கு. விக்கெட்டே போகல. ஓவரால் 9 விக்கெட். 9 விக்கெட்டில் ஃபாஸ்ட் 6 விக்கெட், ஸ்பின்னு 3 விக்கெட். ஸோ ஸ்பின்னுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டும். அந்த ஸ்பின்னரும் ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வருது. அடுத்ததான் பார்ப்போம். ஃபாஸ்ட் 80%, ஸ்பின்னு 20% தான் இந்த பிச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பிச் சொல்லுது. அடுத்த மேட்ச் பாருங்க, குஜராத் டைட்டன்ஸ் 233 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸ் அண்ட் மும்பை 171 ஃபார் ஆல் அவுட். இதுலேயும் பாருங்க, ஃபாஸ்ட் 1 விக்கெட்டும், ஸ்பின்னு 1 விக்கெட்டும், ஓவரால் 2 விக்கெட் 1 ரன் அவுட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், ஸ்பின்னு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ ஓவரால் இந்த ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்பின்னர்ஸை எடுக்கலாமா வேணாமா, நம்ம ஃபேண்டசி ட்ரீம் 11 இருக்கட்டும், மை டீம் 11 இருக்கட்டும், மை 11 சர்க்கிளாக இருக்கட்டும், எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. ஓவரால் 3 3 6 8 விக்கெட், 3 மேட்ச்ல 8 விக்கெட் ஸ்பின்னுக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பாருங்க, 3 + 3 6, 6 + 9 15, 15 + 28 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்திருக்காங்க. 28 விக்கெட்ஸ் எங்கே இருக்குது, 9 விக்கெட் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த நரேந்திர மோடி கிரவுண்டோடைய ஃபுல் ஸ்டேட்டஸ் ஃபார் பிக்கிங் த டீம்ஸ். அதே மாதிரி 214 for 4, 233 for 3 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க பாருங்க, 233 for 3, 214 for 4, 168 for 6. ஓவரால் பாருங்க, 4 3 7 6 13 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போயிருக்கு. அவ்வளோதான். அப்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறவங்க நம்ம ரொம்ப கம்மியாகவே எடுக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அப்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறவங்களுடைய ஒரே ஒரு ஸ்பின்னர், மீதி ஃபாஸ்ட், அதுவும் ஃபாஸ்ட் கம்மியாக தான் எடுக்கணும். செகண்டில் தான் ஃபாஸ்ட் நல்லா நிறைய எடுக்கணும். ஏன்னா 8 விக்கெட் அப்படி எடுத்திருக்காங்க. செகண்ட் போலிங் பண்ணுற ஃபாஸ்ட் போலர்ஸும் அதிகமான டீமை பிக் பண்ண வேண்டும். அதுதான் இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. அடுத்ததான் நம்ம பார்ப்போம் 8 வேட். இந்த 8 வேட்ல குஜராத் டைட்டன்ஸ் 2 தடவையும், சன்ரைசர் ஹைதராபாத் 1 தடவையும், டோட்டலாக 3 மேட்சஸ் நடந்திருக்கு. இந்த மேட்ச் சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். மயங்க் அகர்வால் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா டபுள் ஆப்ஷன் உள்ளவர், எய்டன் மார்க்ரம் டபுள் ஆப்ஷன்,
ஹென்ரி கிளாசன் 2 மேட்சா பொலன்னு பொழக்கிறாரு. அப்துல் சமாத் அண்ட் சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தவ் உனாட்கட் அண்ட் மாயங்க் மார்க்கண்டே. இம்பேக்ட் பிளேயர் உம்ரான் மாலிக். இதுதான் பாசிபிள் பிளேயிங் 11. இதில் யாரெல்லாம் பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த புவனேஸ்வர் குமார் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமார் வரைக்கும் பேட்டிங் டெப்த் ஆர்டர் இருக்குது. அட் த சேம் டைம் போலர்ஸும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், லாங் போலிங் டெப்த்தும் இருக்குது. உண்டாகட், மாயங்க் மார்க்கண்டே, உம்ரான் மாலிக் இம்பேக்ட் பிளேயர். ஸோ 8 பிளேயர் வரைக்கும் பேட் பண்ணுறாங்க, 8 பிளேயர் வரைக்கும் போலும் பண்ணுறாங்க. சன்ரைசர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இதில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். மாயங்க் அகர்வால் 8-8 2 மேட்சஸ் 5 ரன்ஸ். இதில் பாருங்க, வெனியூவில் அபிஷேக் சர்மா 3 மேட்ச் 14 ரன். இவரை ட்ரா பண்ணுங்க. வெனியூவில் இவர் விளையாடல, இவரை பிக் பண்ணுங்க. இவரை வெனியூவில் ஆவரேஜ் 73 ரன்ஸ். இவரை பிக் பண்ணுங்க. இதுல இருந்து பார்த்தாவே தெரியும் 8-8ல் 2 மேட்ச் 5 ரன். பட் வெனியூவில் 3 மேட்ச் 147 ரன், ஆவரேஜ் 73. டிராவிஸ் ஹெட் ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவரையும் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம். 8-8ல் 3 மேட்ச் 112 ரன், ஆவரேஜ் 37. வெனியூவில் 3 மேட்ச் 14 ரன். வெனியூவில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராகவே இருக்குது. ஸோ வெனியூ படி இவரை ட்ரா பண்ணணும். ஆவரேஜ் படி இந்த 2 பிளேயரை எடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த 2 பிளேயர் எடுத்தா இவரை ட்ராப் பண்ணணும், இவர் எடுத்தா இந்த 2 பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஏடன் மார்க்ரம். வெனியூவில் 1 மேட்ச் 10 ரன், 0 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் ஆவரேஜ் 10. இந்த 3 மேட்ச் 78 ரன், ஆவரேஜ் ஒரு 15. ரீசெண்டாக 42 நாட் அவுட், 18-25 1 விக்கெட், 13+1 விக்கெட், 40+0 விக்கெட். இவர் டபுள் ஆப்ஷன் சொல்லுவார். இவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹென்ரி கிளாசன் 80, 63, 74, 9-0. இவரை வந்து ஒரு மேட்ச் இல்லை 4 டீம் போனீங்கன்னா 2 டீம் ட்ராப் பண்ணுங்க. 2 டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து பாருங்க. தொடர்ந்து அடிக்கிறாரு. இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்துல் சமாத் ரைட் ஹேண்ட் போலிங் லெக். இவரும் வந்து ஒரு மேட்ச் 4 ரன், 4 ரன் 15-103. இவர் நல்ல பிளேயர். ஸோ இவரையும் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஷபாஸ் அகமத். 8-8ல் 2 மேட்ச் 2 விக்கெட். வெனியூவில் 2 மேட்ச் 20 ரன் 1 விக்கெட். ரீசெண்டாக பாருங்க 1 விக்கெட், 16+0 விக்கெட், 100 ரன் அடிச்சிருக்காரு. ப்ளஸ் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ட்ரீம் 11ல் கேப்டனாகவே இருப்பார். அதுக்கப்புறம் 0 விக்கெட், அதுக்கப்புறம் 16+3 விக்கெட். பேட் கமின்ஸ் ஒரு மஸ்ட் பிக். 2 மேட்ச்ல 5 விக்கெட். ரீசெண்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட் இல்லாமல் இருந்ததே இல்லை. எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் கம்பல்சரியாக இருக்கிறாரு. ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. புவனேஸ்வர் குமார் ரைட் ஆர்ம் மீடியம். 3 மேட்ச் 7 விக்கெட், 8 மேட்ச் 14 விக்கெட். வெனியூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர். இவர் செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா இவரை கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வச்சு ட்ரை பண்ணலாம். ரீசெண்டில் 0-0 1 விக்கெட், 2 விக்கெட், 12 ரன்ஸ் ப்ளஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜெயத் உனாட்கட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். 2 விக்கெட்ஸ் அண்ட் 0 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட். அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 4 விக்கெட். ஸோ இவரும் ஒரு நல்ல பிக். இவரும் மாயங்க் மார்க்கண்டே 3 மேட்ச் 2 விக்கெட். பட் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகாத ஒரு ட்ராக். அதனால இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் தான் நம்ம பயன்படுத்த முடியும். உம்ரான் மாலிக் இம்பேக்ட் பிளேயராக உள்ள வருவார். 1 மேட்ச் 2 விக்கெட், 2 மேட்ச் 6 விக்கெட். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. இவரையும் கேப்டனா வைஸ் கேப்டனா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். உம்ரான் மாலிக். இப்போ சன்ரைசர் ஹைதராபாத் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். மாயங்க் அகர்வால் போத் இன்னிங்ஸ் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்குது. பட் இன்னைக்கு கிளிக் ஆனார்னா இவர் வந்து லோ பிக். இவரை வந்து கம்பல்சரி பிக் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இவரை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்னா இக்னோர் பண்ணிடலாம். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக நல்லா ரன்ஸ் வச்சிருக்காரு. பட் போத் இன்னிங்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். போலிங்கும் போடுவார். ஏடன் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல பிளேயர். ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. கம்பேர்ட் டு த செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவரை பிக் பண்ணலாம். அப்துல் சமாத் போத் ரீசெண்டாக வந்து ஒரு போர் பர்ஃபார்மன்ஸாக வச்சிருக்காரு. இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்தலாம். ஷபாஸ் அகமத் போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பிக். இவர் இந்த வெனியூவில் நல்லா ட்ராக் வச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் போலிங்னா இவரை பிக் பண்ணலாம். செகண்ட் போலிங்னா இவரை ட்ராப் பண்ணலாம். மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் போலிங்ல விட ஃபர்ஸ்ட் போலிங் நல்லா ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் செகண்ட் போலிங்கும் ஒரு டீம்ல ட்ரை பண்ணலாம். மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் போலிங்,
போத் இன்னிங்ஸில் ஒரு இம்பாக்டான பிளேயராக இருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேட் கமின்ஸ் செகண்ட் bowlingல நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஜெயதேவ் உனட்கட் ஃபர்ஸ்ட் bowlingல ஒரு மஸ்ட் பிக்காக இருக்காரு. நடராஜன், யாக்கர் மன்னன் போத் இன்னிங்ஸ்லையுமே நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி இந்த ஸ்டாட்ஸ் படி ஒரு டீம், இந்த ஸ்டாட்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 50-50 சேஞ்ச் பண்ணி ஒரு டீம் போடுங்க. ஸ்டார்டிங் ஓவர் புவனேஸ்வர் குமார், நடராஜன், ஜெயதேவ், உண்டகட் அண்ட் டெத் ஓவர் நடராஜன், பேட் கமின்ஸ் அண்ட் உண்டகட். புவனேஸ்வர் குமார் இனிஷியலாகவே ஒரு 10 ஓவரில் 12 ஓவரில் முடிச்சிருவாரு. அந்த ஸ்பெல்லுக்கு பேட் கமின்ஸ் உள்ளே வந்துடுவார் டெத் ஓவரில். இதுதான் சன்ரைசர் ஹைதராபாதோட இனிஷியல் ஓவரும் அண்ட் டெத் ஓவர்ஸும். அடுத்தது குஜராத் டைட்டனுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். வித்திமின் சாகா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பிங்லேயே ஒரு 20-25+ பாயிண்ட்ஸ் இவருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவருடைய ஹோம் கிரவுண்ட். ஸோ இவரை மஸ்பிக்காக ட்ரை பண்ணுங்க. சுமன் கில், சாய் சுதர்ஷன், ஓம் ரசாய், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், ஸ்பென்சர் ஜான்சன், சாய் கிஷோர், உமேஷ் யாதவ் அண்ட் மோகித் சர்மா இம்பாக்ட் பிளேயர். சுப்மன் கில் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 8 விக்கெட்ல ஆவரேஜ் 40, வெனியூவில் ஆவரேஜ் 75 வச்சிருக்காரு. இவர் இன்னைக்கு கேப்டன் நாக்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இவரையும் இந்த ஆவரேஜ் படி 75 ரன்ஸ், சாய் சுதர்ஷன் ஆவரேஜ் 46 அண்ட் 8-8. ஸோ இந்த 2 பேருக்குமே நல்ல ரெக்கார்டு இருக்கு. வித்திமின் சாகா ஆவரேஜ் 18 அண்ட் ஆவரேஜ் 24. பட் கீப்பிங் வைஸில் பார்க்கும்போது குஜராத் டைட்டனோட கீப்பிங் பெஸ்ட்டா இல்லை சன்ரைசரோட கீப்பிங் பெஸ்ட்டான்றதை அனலைசிஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி இவர் எடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. விஜய் சங்கர் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 23 ரன் அண்ட் வெனியூவில் 8 மேட்ச் 121 ரன், ஆவரேஜ் 40. ரீசெண்ட் வந்து 12 ரன், 6 ரன்ஸ், 44, 24 அண்ட் 18. இவருக்கு போலிங் ஆப்ஷன்ஸும் அவ்வளோ கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் அதனால் இவருடைய ஆவரேஜ் வெனியூவில் நல்லா இருக்குது. பட் 8 விக்கெட்லையும் நல்லா இருக்குது. இவரையும் வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓம் பிரசாய் 8 விக்கெட்ல விளையாடல. பட் 1 மேட்ச் 17 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் அண்ட் 11 ரன்ஸ், 0 விக்கெட். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 30-40 அடிப்பார். விக்கெட்டும் வந்து ஒரு 3-2 இங்கே பாருங்க 2 விக்கெட்ஸ், 4 விக்கெட்ஸ் அண்ட் 1 விக்கெட். இந்த மாதிரியான ரீசன்ட் பிக்கும் இவர்கிட்ட நல்லா இருக்கும். டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங் ஒரு நல்ல பேர் போனவர். 14 மேட்சஸ் 229 ரன்ஸ், ஆவரேஜ் 22 அண்ட் ஆவரேஜ் 36 ஃபார் வெனியூ. 11 மேட்ச் 220 ரன், 21, 12, 8 நாட் அவுட், 22 நாட் அவுட் அண்ட் 17. இது வந்து டேவிட் மில்லருடைய பர்ஃபார்மன்ஸ். ரஷீத் கான் 8 விக்கெட்ல 3 மேட்ச் 31 ரன், 1 விக்கெட் அண்ட் 14 மேட்ச் 91 விக்கெட், 91 ரன் அண்ட் 1 விக்கெட். வெனியூவில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அது ஃபாஸ்ட்டுக்கான ட்ராக். அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட், 0, 1 விக்கெட், 4 விக்கெட், 3 விக்கெட், 14+2 விக்கெட். இந்த ரஷீத் கான் வந்து ட்ரா பண்ணலாம். ராகுல் டெவாட்டியா 8 மேட்சஸ் 101 ரன்ஸ், 2 விக்கெட். வெனியூவில் பாருங்கள் 14 மேட்ச் 91 ரன், 1 விக்கெட். ரீசெண்டாக வந்து 6, 22, 59 + 1 விக்கெட். ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் மாதிரி ரியான் பராக் எப்படி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு பிளேயர். 20 ரன் + 0 விக்கெட், 144 + 1 விக்கெட். இவரெலாம் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். சாய் கிஷோர் வெனியூவில் 5 மேட்ச் 6 விக்கெட். ரீசெண்டாக 1 விக்கெட், 21 ரன் + 6 விக்கெட், 5 விக்கெட் + 60 ரன் + 4 விக்கெட். ஸோ இவர் ஒரு டபுள் ஆப்ஷன் உள்ளவர், நல்ல பேட்டிங் பண்ணுவார், ஒரு தமிழ்நாடு பிளேயர். இவரையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் 50-50 ஆப்ஷன்ஸ். உமேஷ் யாதவ் 8 விக்கெட்ல 18 மேட்ச் 13 விக்கெட், 3 மேட்ச் 2 விக்கெட். இவருடைய புவர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வீக்காகவே இருக்குது. 0 விக்கெட், 2 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ், 0 விக்கெட் அண்ட் 3 விக்கெட்ஸ். ஸ்பென்சர் ஜான்சன் 8 விக்கெட்ல விளையாடல அண்ட் வெனியூவில் 1 மேட்ச் 2 விக்கெட். ரீசெண்டாக 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அண்ட் மோகித் சர்மா இஸ் இம்பாக்ட் பிளேயர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் 8 13 மேட்ச் 18 விக்கெட். இம்பார்ட்டன்ட் பிளேஸ் 10 மேட்ச் 22 விக்கெட் இந்த வெனியூவில். இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ குஜராத் டைட்டனுடைய எப்படிலாம் டீமை பிக் பண்ணலான்னு பார்ப்போம். சுப்மன் கில் போத் இன்னிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் வித்திமன் சாகா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ரொம்ப ஆப்டாக இருப்பார். சாய் சுதர்ஷனும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ஆப்டாக இருப்பார்.
விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் bowling பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங் அண்ட் அஸ்மத்துல்லா ஓமரசாய் போத் இன்னிங்ஸ் செகண்ட் bowlingல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ குஜராத் செகண்ட் bowling போடுதுன்னா ஓமரசாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர், கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். ராகுல் டிவாடியா ஃபர்ஸ்ட் bowling அண்ட் செகண்ட் பேட்டிங். ரஷித் கான் போத் இன்னிங்ஸ் அண்ட் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்தலாம். உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் bowlingல தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் கிஷோர் அண்ட் போத் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் 2 விக்கெட். ஸோ 2 இன்னிங்ஸ்லையும் ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இதுதான் இதில் இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் உடைய பிளேயிங் 11. அண்ட் ஸ்டார்டிங் ஓவர் அஸ்மத்துல்லா ஓமரசாய், உமேஷ் யாதவ் அண்ட் ரஷித் கான். அண்ட் டெத் ஓவரில் ஸ்பென்சர் ஜான்சன், மோகித் சர்மா அண்ட் உமேஷ் யாதவ். இதுதான் ஸ்டார்டிங் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு புவனேஸ்வர் குமார், சுப்மன் கில், ஏடன் மார்க்ரம் அண்ட் மயங்க் அகர்வால். இது என்னுடைய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஸோ டீம் நல்லா ரிவ்யூ பண்ணி நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. நிறைய மினி லீக் ஸ்மால் கான்டெஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா 1000 rupees, 5000 rupees, 10,000 rupees அந்த மாதிரியான இது ஸ்மால் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ கிரேட் சண்டே.